கடைசி ஒரு சில வருஷத்தில் Huaweiக்கு ஒரு மேஜர் பிரச்சனை கூகுள் ஆப்ஸ், கூகுள் சர்வீசஸ்க்கு ஆக்சஸ் இல்லாதது. Huaweiயோட ஆப் கேலரியில் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவையான நிறைய ஆப்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் கூகுள் ப்ளே சர்வீசஸ்க்கு ஆக்சஸ் இல்லைங்கிறதுனால சில கூகுள் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ், GMS தேவைப்படுற சில ஆப்ஸ் நம்மளால் Huawei ஃபோன்ஸில் இது வரைக்கும் யூஸ் பண்ண முடியல. சில ஒர்க் அரவுண்ட்ஸ் இருந்துச்சு GSpace மாதிரி, பட் அந்த ஒர்க் அரவுண்ட்ஸ்க்கு சில நெகட்டிவ்ஸும் இருந்துச்சு. உதாரணத்துக்கு GSpaceல ஆட்ஸ் அதிகமாக இருந்துச்சு, ப்ளஸ் சில நேரம் இன்கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்தது. இப்போ ஃபைனலாக ஒரு சூப்பரான ஒர்க் அரவுண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டி கூகுள் ஆப்ஸை Huawei டிவைசஸில் ரன் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த ஒர்க் அரவுண்ட் GBox பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி, GBoxனா என்ன? ஸோ GBox இஸ் கூகுள் பாக்ஸ். பேசிக்காக மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் அன் ஆப் இந்த GBox ஆப்லேயே ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் GMS இல்லாத ஃபோன்ஸில் கூட இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பார்ட் தான் Huawei ஃபோன் யூசர்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஒரு பார்ட், இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இப்போ Huaweiயோட ஆப் கேலரியில் போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கூகுள் ஆப்பை தேடணும். ஸோ இங்கே நம்ம யூடியூப் சர்ச் பண்ணுவோம். ரிசல்ட்ஸ் வந்தோடனே அந்த ரிசல்ட்டே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ரன் யூடியூப் இன் GBox அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இன்ஸ்டால் டேப் பண்ணலாம். டேப் பண்ண உடனே கீழே ஒரு சின்ன பாப்அப் வரும். The following app needs to be installed, GBox அப்படின்னு இன்ஸ்டால் அழுத்துவோம். இப்போ இன்ஸ்டலேஷன் முடியறதுக்கு வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆன உடனே GBox ஆப் ப்ளஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண கூகுள் ஆப், இந்த கேஸில் யூடியூப், ரெண்டுமே நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், GBoxக்கு தேவைப்படுறது, அதை கொடுப்போம். கைஸ், இது மூலமாக இன்ஸ்டால் பண்ணுற ஆப்பை முதல் தடவை லான்ச் பண்ணையில் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு சில செகண்ட்ஸ் ஆகும். ஆப்பே அது நம்மளுக்கு சொல்லும் இந்த மெசேஜில். The first startup needs to initialize Google services. Please wait a moment, initializing the environment. பட் இதுக்கப்புறம் ஒரு தடவையும் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணையில் லான்ச் டைம்ஸ் வந்து ரெகுலர் ஆப்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போது யூடியூப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வெளில வந்துட்டு GBox ஆப்க்கு போவோம். ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு யூசர் ப்ரைவசி பாலிசி அக்ரிமெண்ட் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் டிசேபிள் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. இது எதுக்குன்னா, இப்போ பேட்டரி ஆப்டிமைசேஷன்ஸ் ஆனில் இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த ஆப்புக்கு புஷ் ஆகாது, பேக்ரவுண்டில் ஆப்பை ஸ்லீப்பில் ஃபோன் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் இதில் இம்பார்ட்டண்ட்டான கூகுள் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால பேட்டரி ஆப்டிமைசேஷன்ஸை இக்னோர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ண யூடியூப் இருக்குது. இது போக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்ற ஆப்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா இதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ நம்ம இதில் இன்னொரு ஆப்பை சூஸ் பண்ணுவோம், யூடியூப் மியூசிக். இதை டேப் பண்ண உடனே கூகுள் சைன்இன் ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ இங்கே நம்ம ஒரு ஆப்புக்கும் சைன்இன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை நம்ம கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எல்லா ஆப்ஸ்லையுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட் டிடெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பேசிக்காக இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. GBox ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட், அதனால் ஒரு ரேண்டம் ஆண்ட்ராய்டு டிவைஸ். எனிவேஸ், ஓகே, இது பேசிக்காக என்னென்னா, இப்போ சில நேரம் நம்ம ஒரு புது ஃபோன்லேயோ புது டேப்லெட்லேயோ சைன்இன் பண்ணோன்னா ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் பார்க்குறது, நான் என்னோட Xperia 5 Mark 2ல் சைன்இன் பண்ணையில் எனக்கு வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரையில் நீங்கள் சைன்இன் பண்ணுற டிவைஸ் இங்கே Huawei அப்படின்னு காமிக்காமல் வேறு ஏதாவது டிவைஸ்னு காமிச்சதுன்னா பதட்டப்படாதீங்க. இது ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட். ஸோ ரேண்டம் ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான் ஜென்ரேட் ஆகும். அவ்வளோதான் பேசிக்காக. ஸோ எனிவேஸ், இப்போ சைன்இன் பண்ணலாம். இப்போ GBoxல ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா கீழே இந்த ப்ராம்ப்ட்டும் வரும், ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஆட் பண்ணுமான்ட்டு. அங்கே ஓகே கொடுக்கலாம். எனக்கு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனில் ரெகுலர் ஐகான்ஸ் மாதிரியே இதுவும் இருக்கும். கீழே ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும், அந்த GBox பிக் GBox மூலமாக ரன் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு. Huawei ஃபோன்ஸில் கூகுள் ஆப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு கன்வீனியன்ட்டான ஒர்க் அரவுண்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அதனால சரி, இந்த வீடியோ பண்ணலாம், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு Huawei ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது உங்களோட தாட் ப்ராசஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இந்த மாதிரி ஒர்க் அரவுண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால, இல்லை கூகுள் தேவையில்லை, நான் எப்படியோ ஆப் கேலரியிலேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.